ஏப்ரல் 26 விளாக் தான் பார்க்க போறோம். இந்த விளாக் வரதுக்கு ஒரு 2 டேஸ் போல டிலே ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் போல டீ போட்டு குடிச்சிட்டு பக்கத்து வீட்டு குண்டாவோட விளையாடிட்டு இருந்தோம். செம்ம கியூட்டா இருக்கான். ஸோ இந்த மாதிரி இருந்தா எப்படிதான் பொழுது போகாம இருக்கும். சூப்பரா பொழுது போயிடுச்சு. அண்ட் ஈவினிங் போல குளிச்சுட்டு நானும் அக்காவும் கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். பிஃபோர் மேரேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடைக்கு போறதுக்கு கூட நாங்க 2 பேரும் அவ்ளோ சண்டை போட்டுப்போம். ஏன் அவ போமாட்டாளா? நான் மட்டும் தான் போணுமா? அப்படி இப்படின்னு நெறைய சண்டை போட்டுப்போம். ஆனா இப்போ ஆஃப்டர் மேரேஜ் எல்லாமே அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. அவ வீட்டுக்கு போயிட்டு நான் அவங்க வீட்ல இருக்க ஒர்க்லாம் செய்வேன் அப்படின்றது ஒரு மாதிரி கனவு மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் நேத்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நெறைய கிராசரிஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா இல்லையா? அதெல்லாம் வெளிய பிரிச்சு வைக்க சொன்னா, நான் வந்து அடுக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் அவங்க இப்போ தான் சின்னதா வந்து ஒரு ரென்ட்டுக்கு வீடு எடுத்து போயிருக்காங்க. அதனால வந்துட்டு வீட்ல பெருசா வந்து கிரைண்டர், மிக்ஸி எதுவுமே இன்னும் வாங்கல. அங்கெல்லாம் ₹10 குடுத்தா உளுந்தும், அரிசியும் நம்மளே ஊற வச்சு எடுத்துட்டு போய் குடுத்தா அரைச்சு குடுத்துர்றாங்க. ஸோ அந்த மாதிரி போய் நானும் அவளும் அரைச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். வர வழியில கொஞ்சம் ஃப்ளவர் பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா. ஸோ அது வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக. ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தா எனக்கே கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கு. ஸோ பிஃபோர் மேரேஜ் செம்ம காமெடியா இருக்கும் எங்க வீட்ல. நானும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அவளும் எந்த வேலையும் செய்ய மாட்டா. இப்போ உங்ககிட்ட கெஞ்சுறது நானே செய்றேன்னு சொல்லிட்டு அம்மாவே செஞ்சுருவாங்க. ஆனா, ஆஃப்டர் மேரேஜ் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அவங்க வீட்ல எல்லா வேலையுமே அவ தான் செய்றா. மேபி மோஸ்ட்லி எல்லா கேர்ள்ஸோட லைஃப்பும் இப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, அத பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், ஒரு பக்கம் "இதற்கு தானே ஆசைப்பட்டாய்" அப்படின்ற பாட்ட அவளுக்கு டெடிகேட் பண்ணணும் போல இருந்துச்சு. பட் அவ அதுல ஹேப்பியா தான் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டோம். ஸோ, நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம்.